கபரில் அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய தோழர்கள் திரும்பிச் செல்லும் போது அவன் அவர்களின் செருப்பின் ஓசையை செவியேற்பார். அப்போது 2 வானவர்கள் அவனிடம் வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து, இந்த மனிதரை பற்றி என்ன கருதி கொண்டிருந்தாய் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கேட்பர். அவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் இவர் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார் என சாட்சி கூறுகிறேன் என கூறுவான். அவனிடம், நீ கெட்டவனாய் இருந்திருந்தால் உனக்கு கிடைக்கவிருந்த நரகத்திலுள்ள உன்னுடைய இருப்பிடத்தை பார். நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் இதை மாற்றி உனக்கு சொர்க்கத்தில் இருப்பிடத்தை ஏற்படுத்தியுள்ளான் என கூறப்படும். இரண்டையும் அவன் ஒரே நேரத்தில் பார்ப்பார். மண்ணறை விசாலமாக்கப்படும். நயவஞ்சகனாகவோ நிராகரிப்பவனாகவோ இருந்திருந்தார்